ஓகே, ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிரைவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் டிரைவர், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டிரைவர்ஸ் அப்படிங்கிறத இந்த செஷன்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப ஒரு மதர் போர்டு இருக்குது, சரிங்களா? இப்போ அந்த மதர் போர்டு இருக்குதுன்னா அந்த மதர் போர்டில் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு நான் நேற்று காமிச்சேன் மதர் போர்டு கிளாஸ், நேற்று வந்து ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இது ஒரு மதர் போர்டு. ஓகே, ஸோ இது ஒரு மதர் போர்டு. இப்போ இந்த மதர் போர்டு இருக்குது அப்படின்னா இந்த மதர் போர்டில் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணுறீங்க, அந்த லேப்டாப்ல இந்த ஷேர் பண்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு லேப்டாப் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போமே, ஸோ அந்த மாதிரி ஒரு லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த லேப்டாப்ல என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்கும்? இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா போர்ட் இருக்கும். இது வந்து போர்ட்னு சொல்லுவோம் இந்த சைட்ல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். சரியா? ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். தென் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ போர்ட் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா HDMI போர்ட் இருக்கும். தென் இதுல வந்து பவர் கனெக்டர் இருக்கும், ரைட்டா? பவர் கனெக்டர், அதாவது சார்ஜ் போடுறதுக்கு. தென் USB இருக்கும். தென் இதுல வைஃபை இருக்கும். வைஃபை வந்து உள்ள இருக்கும். தென் டிஸ்பிளே இருக்கும். அப்புறம் இதுல கீபோர்டு இருக்கும். அப்புறம் ட்ராக் பேட் இருக்கும். ஸோ நான் லேப்டாப் வச்சு ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் லேப்டாப் இருக்கும், அதனால நீங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, அதனால லேப்டாப் எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு லேப்டாப் எடுத்தோன்னா இந்த ஈத்தர்நெட் போர்டு, ஆடியோ போர்டு, HDMI போர்டு, வைஃபை, USB, பவர் கனெக்டர் எல்லாமே இருக்கும். டிஸ்பிளே இருக்கும், கீபோர்டு இருக்கும், ட்ராக் பேட் இருக்கும். இது எல்லாமே ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். இது எல்லாமே ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா we will have to install driver. ஸோ இந்த டிரைவர் இல்லை அப்படின்னா இதுல எதுவுமே ப்ராப்பரா இருக்கும். உதாரணத்துக்கு நான் இந்த ஈத்தர்நெட் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணல. ஈத்தர்நெட்னா என்ன? ஒன்றும் இல்லை, நெட்வொர்க் போர்ட். அதாவது நம்மளோட கேபிள் மூலமா, இப்போ ஈத்தர்நெட் கேபிள் மூலமா இன்டர்நெட் வரும் இல்லையா, அதுதான் ஈத்தர்நெட் போர்ட்னு நான் சொல்றேன். இப்போ நான் வந்து ஆடியோக்கு வந்துட்டு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா எனக்கு ஆடியோ ஒர்க் ஆகாது. டிஸ்பிளேக்கு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே ப்ராப்பரா இருக்காது, ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கும், அந்த ரெசல்யூஷன் தப்பா இருக்கும், ஸ்கிரீன் நல்லாவே தெரியாது. நான் கீபோர்ட் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணலன்னா கீபோர்ட் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. வைஃபை டிரைவர் இன்ஸ்டால் பண்ணலாட்டி வைஃபை ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அப்ப இந்த டிரைவர் அப்படிங்கிறவர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், நாட் ஒன்லி ஃபார் லேப்டாப், எய்தர் யுவர் டெஸ்க்டாப் ஆர் யுவர் சர்வர் ஆர் யுவர் லேப்டாப், வாட் எவர் இட் இஸ், லேப்டாப், டெஸ்க்டாப், சர்வர், இந்த டிவைசஸ்ல எல்லாத்துலயுமே டிரைவர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்படி டிரைவர் இல்லைன்னா அந்த காம்போனன்ட், அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. இப்போ வாட் இஸ் டிரைவர்? The driver is a bridge between hardware components and operating system. See, இந்த லேப்டாப்ல நான் வந்து விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன்னு வச்சுப்போம். இந்த விண்டோஸ் 11க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், சரிங்களா?
அப்பதான் இந்த காம்போனன்ட்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லேப்டாப்பை நான் எடுத்துக்கிறேன். இது என்னோட லேப்டாப் இது, ஓகேங்களா? இந்த லேப்டாப்ல இந்த டிரைவர்ஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க மெனு போங்க, மெனு போயிட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இருக்கா? கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேர் இஸ் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். தென் தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் டிவைஸ் மேனேஜர். நோட் திஸ் பாயிண்ட் கைஸ். ஒரு டிரைவர் இன்ஸ்டால் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றது அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போயிட்டு டிவைஸ் மேனேஜர் போகணும். இல்லை ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா நீ ரன் போங்க. ரன்ல போயிட்டு காம் mgmt.msc அப்படின்னு டைப் பண்ணுங்க. அந்த கன்சோல் ஓப்பன் ஆகும், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஓப்பன் ஆகும். இதுல டிவைஸ் மேனேஜர் செலக்ட் பண்ணுங்க. இதுதான் டிரைவர்ஸ். என்னோட லேப்டாப் பேர் ஜீரோ புக். இதுல பாத்தீங்கன்னா ஆடியோ, இது ஆடியோக்கான டிரைவர். மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அப்ப நான் பேசுற இன்புட் வாங்குறது என்ன அப்படின்னா இந்த மைக்ரோஃபோன். நீங்க உங்க லேப்டாப்ல கேட்குறீங்கல்ல அந்த அவுட்புட், அது ஸ்பீக்கர். அப்ப அந்த மைக்ரோஃபோனுக்கும் ஒரு டிரைவர் வேணும், அந்த ஸ்பீக்கருக்கும் ஒரு டிரைவர் வேணும். அதுதான் இது. தென் ஆடியோ ப்ராசஸிங், டிடிஎஸ் சவுண்டு. என்னோட லேப்டாப்ல டிடிஎஸ் சவுண்ட் இருக்கு, அதுக்கு அது. பேட்டரி, என்னோட லேப்டாப்ல பேட்டரிக்கான டிரைவர் இது. பயோமெட்ரிக், என்னோட லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஸோ பயோமெட்ரிக் டிரைவர். ப்ளூடூத் இருக்குது, ப்ளூடூத் டிரைவர். லேப்டாப்ல கேமரா இருக்கு இல்லையா, அதுக்கான டிரைவர். லேப்டாப்ல இருக்க ஹார்ட் டிஸ்க் டிரைவர் இது. டிஸ்பிளே அடாப்டர், இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இந்த டிஸ்பிளேக்கான டிரைவர் இது. ஃபிம்மர், இதை விட்டுருங்க, ஃபிம்மர் நாங்கள் லேட்டர் இதுக்கு அடுத்த கிளாஸ்ல ஃபிம்மர் என்ன சொல்றேன். ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டிவைஸ். ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டிவைஸ் அப்படின்னா நம்ம யூஎஸ்பி மவுஸ் கனெக்ட் பண்றது அந்த மாதிரி இது. ஐடி சட்டா ஏஹெச்எஸ், சட்டா ஏஹெச்சிஹெச்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்றோம்ல, அந்த கனெக்ட் பண்ற பாயிண்ட் தான் சட்டா. தென் கீபோர்ட் டிரைவர், மவுஸ்க்கான டிரைவர். அதாவது என்னோட லேப்டாப்ல இருக்க ட்ராக் பேட் இருக்குல்லையா, அதுதான் இங்கே மவுஸ் போட்டிருக்கு. பாயிண்டிங் டிவைஸ், மைஸ் அண்ட் பாயிண்டிங் டிவைஸ். என்னோட லேப்டாப்ல ட்ராக் பேட். தென் மானிட்டர், மானிட்டர் இருக்கு. நெட்வொர்க் அடாப்டர்ஸ், ப்ளூடூத், ஒய்ஃபை, இந்த டிரைவர்ஸ் இருக்குது. பிரிண்டர், இப்போ நம்ம சப்போஸ் பிரிண்டர் வச்சிருக்கேன்னா பிரிண்டர் தனியாக இன்ஸ்டால் பண்ணணும், டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ராசஸர், ப்ராசஸருக்கு டிரைவர் இருக்குது. செக்யூரிட்டி டிவைஸ், டிபிஎம், ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல், இது ஒரு செக்யூரிட்டி டிவைஸ், இதுக்கு ஒரு டிரைவர். தென் சவுண்ட் அண்ட் வீடியோ, என்னோட லேப்டாப்ல இருக்கிற அவுட்புட் சவுண்டுக்கு டிரைவர். ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர், என்னோட லேப்டாப்ல இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் என்னது நம்ம ஹார்ட் ஸ்டோரேஜ், அதுக்கான டிரைவர். ஹார்ட் டிஸ்க் கண்ட்ரோல் பண்றதுக்கான டிரைவர் இது. தென் இது யூஎஸ்பி. இப்ப இந்த யூஎஸ்பி டிரைவர் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா நான் என்னோட பென்ட்ரைவ் போட்டாலோ அல்லது என்னோட மவுஸை நான் கனெக்ட் பண்ணாலோ ஒர்க் ஆகாது. இப்ப நீங்க ஒரு டவுட் வரலாம், இந்த டிரைவர்ல யார் இன்ஸ்டால் பண்ணா, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு. பழைய லெகசி ஹார்ட்வேர்ல நம்ம தான் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். உதாரணத்துக்கு இஃப் ஐ எம் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் விஸ்டா, இதெல்லாம் இன்ஸ்டால் பண்றேன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், பழைய ஹார்ட்வேர்ல சொல்றேன், பழைய ஓஎஸ்ல சொல்றேன். இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த லேப்டாப்ல ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் விண்டோஸ் 7, சரியா? விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்றேன். தென் இந்த விண்டோஸ் 7 சப்போர்ட் பண்ற மாதிரி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும், நான் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஆனா இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் விண்டோஸ் 10, விண்டோஸ் 11ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிரைவர் அதுவே இன்ஸ்டால் ஆயிரும். மோஸ்ட்லி விண்டோஸ் 7லே அந்த பிரச்சனை கிடையாது. விண்டோஸ் 7லே மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்கா டிரைவர் இன்ஸ்டால் ஆயிரும். விண்டோஸ் விஸ்டா அண்ட் விண்டோஸ் எக்ஸ்பி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தான் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். நான் வந்து என்னோட கெரியரை வந்து ஒரு டெக்ஸ்டாப் சப்போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் என்னோட கெரியரை பாத்தீங்கன்னா வீடியோட போய் சர்வீஸ் பண்ணுவேன், லைக் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுவேன், நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் கொடுப்பேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என் கையில வந்து ஒரு பெரிய சிடி பவுச்சே இருக்கும். விண்டோஸ் எக்ஸ்பி டிரைவர்ஸ், அப்புறம் விண்டோஸ் 7 டிரைவர்ஸ், விண்டோஸ் எக்ஸ்பி 64 பிட் டிரைவர், விண்டோஸ் எக்ஸ்பி 32 பிட் டிரைவர்,
விண்டோஸ் விஸ்டா டிரைவர் சொல்லிட்டு ஒரு தனியாக சிடி பவுச்ல அந்த டிரைவருக்குனே தனியாக வச்சிருப்பேன். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவேன், இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டிரைவர் பேக்கேஜை ஒவ்வொன்றா தனித்தனி இன்ஸ்டால் பண்ணுவேன். பட் இதெல்லாம் பழைய ஹார்ட்வேர்ல பழைய ஓஎஸ்ல பண்றது. இப்ப வர்ற லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் லேட்டஸ்ட் ஓஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ் வில் இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்கலி. இப்ப நீங்க ஒரு டெஸ்க்டாப்ல ஓஎஸ் போட்டாலும் சரி, ஒரு லேப்டாப்ல ஓஎஸ் போட்டாலும் சரி, we don't need to install the drivers. The driver will install automatically by the help of the OS package. அந்த ஓஎஸ் பேக்கேஜ்ல டிரைவர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க விண்டோஸ் அப்டேட் பண்றீங்க இல்லையா, அந்த விண்டோஸ் அப்டேட்லயே டிரைவர்ஸ் அப்டேட் தனியா வந்துடும். அதனால நம்ம டிரைவரை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் we will have to understand what is driver. The driver, இந்த இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த லேப்டாப் இருக்குது, இந்த லேப்டாப்ல இந்த ஆடியோ போர்ட் இருக்குது. இந்த ஆடியோ போர்ட் இவர் தான் ஆடியோ போர்ட் அப்படின்னு இந்த ஓஎஸ்க்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதான் தெரியும். இந்த லேப்டாப்ல இவர் தான் யூஎஸ்பின்னு எப்படி இந்த ஓஎஸ்க்கு தெரியும் அப்படின்னா அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதான் தெரியும். அந்த டிரைவர் இங்க ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆயிருக்கு. நம்ம ரீசன்ட் ஓஎஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். பட் ஓல்டர் லேப்டாப்ல ஓல்டர் டெஸ்க்டாப்லாம் நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? இது ஏதோ ஒரு டிரைவர் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த டிவைஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. இப்ப நான் சொன்ன சினாரியோ வந்து லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்க்கு. இதே இது ஒரு சர்வர் ஹார்ட்வேர் எடுத்துப்போம். சரியா? ஒரு சர்வர் மதர் போர்டு எடுத்துப்போம். இப்போ இது ஒரு சர்வர், இது ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர் மதர் போர்டு இருக்கு. அப்ப இந்த மதர் போர்டு இருந்துச்சுன்னா அப்ப அதுல இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும்? சேம். இதுல பாருங்க, ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது, விஜிஏ போர்ட் இருக்குது, தென் பவர் சப்ளை யூனிட் இருக்குது. அப்ப இதுக்கு எல்லாமே டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இது டிஸ்பிளே டிரைவர் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம டிஸ்பிளே கனெக்ட் பண்ணவே மாட்டோம். சர்வரை பொறுத்தவரை டிஸ்பிளே கனெக்ட் பண்ண மாட்டோம். சரிங்களா? 99% டிஸ்பிளே கனெக்ட் பண்ண மாட்டோம். 1% வேணா மேபி செக் பண்றதுக்கு வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்ற டிஸ்பிளே கனெக்ட் பண்ண மாட்டோம். அப்ப ஒரு சர்வரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்? ஓகே, ஒரு லேப்டாப் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிரைவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிரைவர்ஸ் அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு சர்வருக்கு வரேன். இம்பார்ட்டன்ட் டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே அடாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிரைவர். இந்த டிஸ்பிளே அடாப்டர் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா லேப்டாப் ஸ்கிரீன் வந்து பிளரா இருக்கும், ப்ராப்பரா தெரியாது. அப்புறம் வைஃபை அடாப்டர், ப்ளூடூத் அடாப்டர். இந்த வைஃபை அடாப்டர் இல்லை அப்படின்னா நம்மளால இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. இதே இது ஒரு சர்வர் எடுத்துக்கிட்டோம்னா எந்த டிரைவர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்தோம் சர்வர்ல என்னென்ன போன செஷன்ல பார்த்தோம். சர்வர்ல என்னென்ன டிவைசஸ்லாம் அடிக்கடி மாத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு போன செஷன்ல பார்த்தோம். சர்வர் மதர் போர்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மதர் போர்டில் வந்து பிசிஐ ஸ்லாட் இருக்கும். அந்த பிசிஐ ஸ்லாட்ல நம்ம எதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம்? ஹெச்பிஐ கார்டு இன்ஸ்டால் பண்ணுவோம், ரைட் கண்ட்ரோலர் கார்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ரைட்டா? ஞாபகம் இருக்கா? அந்த பிசிஐ ஸ்லாட்ல இப்போ இதுல வந்து பிசிஐ ஸ்லாட் இருக்கும். அந்த பிசிஐ ஸ்லாட்ல ஹெச்பிஐ கார்டு இருக்கும், ரைட் கண்ட்ரோலர் கார்டு இருக்கும், அப்புறம் டாட்டர் கார்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்ப இதுக்கெல்லாம் டிரைவர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சர்வரை பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க எந்த டிரைவர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சர்வரை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டிய டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா பயாஸ். பயாஸ் வந்து ஃபிம்மர்னு சொல்லுவோம், டிரைவர்னு சொல்ல மாட்டோம். பயாஸ் ஃபிம்மர். ஃபிம்மர்னா என்னங்க இதுக்கு அடுத்து வரேன். பயாஸ் ஃபிம்மர் இன்ஸ்டால் பண்ணுவோம். சரிங்களா? தென் அதுக்கு அடுத்து ரைட் கண்ட்ரோலர். ரைட் கண்ட்ரோலர், HPA, டாட்டர் கார்டு, நிக் கார்டு. நிக்னா NIC,
என்ஐசினா நிக், அதாவது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, நிக் கார்டு. அப்புறம் ஐஎல்ஓ ஆர் ஐடி ரேக். ஐஎல்ஓ ஐடி ரேக் என்னங்க லேட்டா சொல்றேன். இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. பயோஸ்விம்மர், ரைட் கண்ட்ரோலர், ஹெச்பிஏ, நிக்கு. ஸோ நம்ம இப்போ டிரைவர்ஸ் என்ன பார்த்தோம். இப்போ நான் ஃபிம்மர் எங்க என்னன்னு சொல்றேன். ஸோ டிரைவர் அப்படிங்கிறது இட்ஸ் எஸ்டாப்ளிஷ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் த ஹார்ட்வேர் காம்போனன்ட். இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்டுக்கும் இந்த ஓஎஸ்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது இந்த டிரைவர்ஸ். வேற ஃபிம்மர் அப்படிங்கிறது மதர் போர்ட்லயே இன்பில்டா இருக்கும். சரிங்களா? இந்த மதர் போர்ட்ல இன்பில்டா சிப் இருக்கும். அந்த சிப்ல இன்ஸ்டால் பண்றது தான் ஃபிம்வேர். நம்ம மோஸ்ட்லி சர்வர்ல ஃபிம்மா தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த இருக்கு இல்லையா, FIRMWAR, ஃபிம்வேர். நம்ம மோஸ்ட்லி சர்வர்ல ஃபுல்லா டிரைவர்ஸும் இருக்கும், பட் ஃபிம்மர்ஸும் அதிகமா இருக்கும். டிரைவர் வந்து ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஓஎஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் சர்வர், இப்போ விண்டோஸ்னா அது தனி டிரைவரா இருக்கும், லினக்ஸ்னா தனி டிரைவரா இருக்கும். விண்டோஸ்ல விண்டோஸோட 2012 தனி டிரைவர், 2018 தனி டிரைவர், 2019 தனி டிரைவர். வேற ஸ்விம்மர் அப்படிங்கிறப்ப அது டிஃபால்ட்டா மோஸ்ட்லி காமனா எல்லா ஓஎஸ்க்கும் ஒரே ஃபிம்மர் தான் வரும், ஒரே ஓஷன் தான் வரும். இந்த ஃபிம்மர் வந்து எங்க இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா சிப்ல இன்ஸ்டால் பண்றோம். அந்த மதர் போர்டு இருக்கு இல்லையா, சர்வர் மதர் போர்டு. இந்த சர்வர் மதர் போர்டுல சிப் இருக்கும். அந்த ரோம் சொல்லுவோம், ரீட் ஆக்சஸ், ரீட் ஒன்லி மெமரி. அந்த ரோம்ல நம்ம டைரக்டா இன்ஸ்டால் பண்றது பேர் தான் ஃபிம்வேர். இந்த ஃபிம்மரை பொறுத்த வரைக்கும் மற்ற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இது ஓஎஸ் டிபெண்டன்ட் கிடையாது, ஹார்ட்வேர் டிபெண்டன்ட். ஃபிம்மர் வந்து ஹார்ட்வேர் டிபெண்டன்ட், டிரைவர் வந்து ஓஎஸ் டிபெண்டன்ட். ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் ஃபிம்மர் வந்து ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிம்மர் வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபிம்மர் வந்து கம்யூனிகேட் பிட்வீன் அதர் டிவைசஸ், எல்லா டிவைஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த ஃபிம்மர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இந்த டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ இது வந்து பவரேஜ் R640 ரேக் சர்வர். இந்த சர்வரோட டிரைவர் டவுன்லோட் அப்படி கொடுத்தோம்னா எனக்கு அஃபீஷியல் பவரேஜோட டெல்லோட வெப்சைட் வரும். இதுல ஃபைண்ட் a driver for your PowerEdge R640 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ESX தான் இன்ஸ்டால் பண்ணுவோம், ESX ஃபிம்மர் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ESX செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா இதுவுமே வந்திருக்கும். இதில் டிரைவர் தனியா ஃபிம்மர் தனியா இருக்கும். இதுல கேட்டகரி பார்த்தீங்கன்னா பயாஸ். ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா பயாஸோட ஃபிம்மர் இது. சரிங்களா, பயாஸோட ஃபிம்மர் ஃபைல் இது. இது ஸ்டோரேஜ்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அதுக்கானது. சாஸ் டிரைவ் அப்படின்னா அதுவும் ஹார்ட் டிஸ்க் உள்ள ஒன்று தான். இதுல HPA, ரைட் கண்ட்ரோலர் எல்லாமே இங்கே வந்துடும். சாலிட் ஸ்டேட் SSD-க்கான டிரைவர் இது, SSD-க்கான ஃபிம்மர் இது. ஐடி ரேக் அப்படிங்கிறது ரிமோட் கன்சோல் எடுக்கிறது, அதுக்கான ஃபிம்மர் இது. ஃபைபர் சேனல் இது எதுக்கு அப்படின்னா HPA, Dell firmware update package for fiber channel adapters. HPA-க்கான firmware இது. சரி பாருங்க, fiber channel firmware. நெட்வொர்க் ஈத்தர்நெட் நிக்காட் இருக்கு இல்லையா,
இந்த நிக்கார்டுக்கு டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதான் இங்க வந்திருக்கு நெட்வொர்க் அண்ட் ஈத்தர்நெட். நெட்வொர்க் அண்ட் ஈத்தர்நெட் அதான் நிறைய இருக்கும். நம்ம எதுன்னு பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் பவர் இந்த இருக்கு பாருங்க, டெல்டா டைட்டானியம் பிஎஸ்யூ. பிஎஸ்யூனா பவர் சப்ளை யூனிட். பவர் சப்ளை யூனிட்டுக்கான ஒரு ஃபிம்மர் இது. மோஸ்ட்லி சர்வரை பொறுத்த வரைக்கும் ஃபிம்மர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா லேப்டாப் டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் we will use drivers. Mostly we will use drivers. சர்வர் பொறுத்த வரைக்கும் ஃபிம்மர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்மளே இன்ஸ்டால் பண்ண மாதிரி வருமாங்க ப்ரோ? புரியல என்னது? இந்த என்விரான்மென்ட் நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணுவோம் ப்ரோ விஎம்ல சர்வருக்கு? ஆமா ஆமா, நம்ம சர்வர்ல நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆஃப் கோர்ஸ் அதான் சொன்னேன், லேப்டாப் டெஸ்க்டாப்ல வேற மெத்தட், அதுவே இன்ஸ்டால் பண்ணி ப்ரீ இன்ஸ்டால்டா வந்துரும். பட் சர்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அதுதான் சொன்னேன் இந்த டிரைவர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. பயாஸ் ஃபிம்மர், ரைட் கண்ட்ரோலர் ஃபிம்மர், ஹெச்பிஏ, நிக்கார்ட், ஐஎல்ஓ, ஐடிராக், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரோ லேப்டாப் டெஸ்க்டாப்ல சீரியல் நம்பர் வர மாதிரி சர்வருக்கும் சீரியல் நம்பர் வருங்களா? கண்டிப்பா சர்வருக்கு சீரியல் நம்பர் இருக்கும். நீங்க சீரியல் நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம் உங்க சர்வர்ல. ஹெச்பில டெல்ல போட்டு செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சீரியல் நம்பர் வரும். ஸ்டோரேஜ், நெட்வொர்க், ஈத்தர்நெட், ரைட் கண்ட்ரோலரை காணுமே. இந்த ரைட் கண்ட்ரோலர் வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. பவர் இந்த இருக்க ரைடு, இது ரைடு கண்ட்ரோலுக்கான டிரைவர் ஃபிம்மர். சாரி, ரைடோட ஃபிம்மர் இது. சரி, இப்ப இதை எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணணும், எப்படி இதை வெர்ஷன் செக் பண்ணணும் அப்படின்னா ஈஸி. இப்ப நீங்க வந்து உங்களோட வெர்ஷன் வந்து எப்படி செக் பண்ணணும், பயாஸ் வெர்ஷன் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா தேர் இஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் எங்க இருக்கும்னா ஐஎல்ஓ ஐடிராக்ல இருக்கும். சரிங்களா? ஐஎல்ஓ ஆர் ஐடிராக்ல அந்த பயாஸ் வெர்ஷன் இருக்கும். அந்த வெர்ஷன் வந்து லேட்டஸ்டா அல்லது ஓல்டரா செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதுக்கடி இன்ஸ்டால் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பயாஸ் ஃபிம்மர் நான் வந்து ஓபன் பண்றேன். இதுல ஓல்டர் வெர்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஓல்டர் வெர்ஷன்ஸ் நான் பார்த்தோம்னா எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அது எந்த இயர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்ப என்கிட்ட என்னோட சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா 2.10.0 இருக்கு அப்படின்னா இது 2021ல ரிலீஸ் ஆனது. இட்ஸ் வெரி ஓல்டர். அப்போ ஐ வில் ஹேவ் டு அப்டேட் அட்லீஸ்ட் இந்த 2 வருஷம், இந்த வருஷம் தான் போகணும் ஆக்சுவலி. ஏன்னா இந்த வருஷம் வந்து மார்ச் 2024ல இன்ஸ்டால் ஆயிருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டேரக்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் கேட்கும். இதில் டவுன்லோட் இருக்கா, டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். தென் நீங்க இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இப்போ ஒரு விண்டோஸ்ல வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா EXE ஃபைலா இருக்கும். we can directly install. விண்டோஸ் தனி ஃபைல் இருக்கும், ESXi தனி ஃபைல். இதோட ஃபைல்ஸ் நேம் பாருங்க, பின்னு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இங்க வந்து சர்ச் பண்ணது வந்துட்டு ஏதோ சர்ச் பண்ணோம், ESXi சர்ச் பண்ணோம். ESXi இஸ் லினக்ஸ் பேஸ்ட் OS. அதனால இங்க பாத்தீங்கன்னா அப்டேட் பேக்கேஜ் ரெட் ஹாட் லினக்ஸ் இருக்கும், இங்க பின்னு இருக்கும். இப்போ நான் வந்து அதே மாதிரி டிரைவர்ஸும் பார்த்தீங்கன்னா பின்ல தான் இருக்கும். சரி, டிரைவர்ஸும் பாருங்க. மற்ற ஸ்டோரேஜ், ஹெச்பிஏ, இதுவுமே பாருங்க. இது வந்து ஒரு ஹெச்பிஏ, இது வந்து ஒரு ரைட் கண்ட்ரோலர். இதுவுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கு, இதுவுமே பின் ஃபார்மேட்ல தான் இருக்கு. எல்லாமே பின் ஃபார்மேட்ல தான் இருக்கும். எல்லாம் பின் ஃபார்மேட் இருக்கா. இப்போ நான் வந்து விண்டோஸ் OS செலக்ட் பண்றேன். இதுல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் சர்வர் 2016 கொடுக்குறேன். இது பாருங்க .exe ஃபார்மேட் இருக்கா. what is the difference between .exe and .bin? .exe அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால், அவ்வளவுதான்.
bin file அப்படிங்கிறது லினக்ஸ் பேஸ்டு OS எல்லாம் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ESXi லினக்ஸ் பேஸ்டு OS அதெல்லாம் bin file யூஸ் பண்ணுவோம். இல்ல பாருங்க .exe இருக்கு. BIOS பாருங்க, BIOS firmware பாருங்க 2.22.2 டவுன்லோட் பண்ணா எனக்கு exe தான் டவுன்லோட் ஆகும். ஸோ exe ஆகுறப்ப நான் வந்து ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி டேரக்டா இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் ஆகுது பாத்தீங்களா, .exe டவுன்லோட் ஆகும், which means executable file. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்படிதான் இருக்கும் டிரைவர் வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ கிளிக் பண்ணிட்டேன், இது கொடுத்து எக்ஸிக்யூட் பண்றேன்னா இது இன்ஸ்டால் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இது விண்டோஸ்ல பண்றது, விண்டோஸ் சர்வர்ல பண்றது. இதே ESXi இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி பண்ண முடியாது, பின் ஃபைல தான் டவுன்லோட் ஆகும். அந்த பின் ஃபைலை நீங்க எப்படி போய் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா ILO அல்லது IDRAC போகணும். டெல் சர்வரா இருந்தா IDRAC போய் நீங்க அப்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இதே HP சர்வரா இருந்தா நீங்க ILO போய் இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படின்னு நான் வந்து காமிப்பேன். நான் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நான் காமிக்கிறேன் எப்படி வந்து நம்ம வந்து அது இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத அப்கமிங் செஷன்ல வந்து காமிப்பேன் நான். சரிங்களா? ஸோ இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபீமர் பத்தி, டிரைவர்ஸ் பத்தி டவுட்ஸ் இருக்கா? Guys, anyone? Any doubts? இப்போ லேப்டாப் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன், HP லேப்டாப் போடுறேன், HP லேப்டாப் டிரைவர். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிரைவரா தான் இருக்கும். செலக்ட் ஒரு ப்ராடக்ட், லேப்டாப் கொடுக்குறேன். சீரியல் நம்பர் என்ட்ரு பண்ணாதான் நெக்ஸ்ட் வரும். ஆக்சுவலி இது சீரியல் நம்பர் போட்டோம்னா நமக்கு அந்த டிவைஸை பத்தி வரும். அடுத்த டவுன்லோட் ஆப்ஷனே நமக்கு காமிக்கும் சீரியல் நம்பர் போட்டா. இருக்கு பாருங்க, HP லேப்டாப் 15DW230NE இந்த லேப்டாப்கான டிரைவர்ஸ் பாருங்க. BIOS எப்பயுமே பை டிஃபால்ட் ஃபிம்மரா தான் இருக்கும். ஆடியோ டிரைவர் இது, இதுல பாருங்க உங்களுக்கு தெரியும். BIOS firmware, audio driver, graphics driver, keyboard driver, network driver, storage driver, firmware. எதுக்கெல்லாம் firmware இருக்குது? சாம்சங் SSD, அது ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, சாம்சங் SSD ஓட firmware இது. வெஸ்டர்ன் டிஜிட்டல் WD ஹார்ட் டிஸ்கோட firmware இது. ஒவ்வொரு கம்பெனியோட firmware இது. நெட்வொர்க் WLAN வைஃபை LAN, ப்ளூடூத், LAN டிரைவர்ஸ் எல்லாமே டிரைவர்ஸ். நல்லா இதிலே பார்த்துக்கோங்க. BIOS மட்டும் firmwareல இருக்கும், மற்ற எல்லாமே டிரைவர்ஸ்ல இருக்கும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, BIOS வந்து firmwareல ஏன் இருக்குதான், நம்ம BIOS வந்து ரோம் அப்படின்னு சொல்றோம், ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்ல போய் டைரக்டா இன்ஸ்டால் ஆகும் அந்த BIOS firmware. வேற இந்த டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிவைஸ்ல போயிட்டு இன்ஸ்டால் ஆகும். அந்த டிரைவர்ஸ் எல்லாமே அந்த டிவைஸ்ல போயிட்டு இன்ஸ்டால் ஆகும். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. or else let's close the session. Okay. Hello? Yeah, who's this?